வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆகணும்னா நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணாமல் நீங்கள் பெரிய பணக்காரனா ஆக முடியாது. அதெல்லாம் சரி ஆனந்த் சார். என்ன பிசினஸ் பண்றது? எனக்கு தான் பிசினஸ்ல எந்த முன் அனுபவம் இல்லையே. இனி அப்படியே பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சாலும் நிறைய முதலீடு வேணுமே. நண்பர்களே, எந்த முதலீடும் இல்லாம ஒரு அருமையான பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க பண்ணாமையா இருக்க போறீங்க? இதுக்கு தேவையானதெல்லாம் ரெண்டு விஷயம். இது ரெண்டுமே நம்மளோட அன்றாட பழக்க வழக்கம் தான். ஒன்னு, பர்ச்சேஸ். நமக்கு தேவையான பொருட்களை முதல்ல இந்த கடையில இருந்து வாங்க வேண்டியது. ரெண்டாவதா, அப்படி நம்ம வாங்குற பொருட்களை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் நமக்கு தெரிஞ்ச 4 பேத்துக்கிட்ட அதை பத்தி சொல்ல வேண்டியது. அவ்வளவுதாங்க, பிசினஸே முடிஞ்சு போச்சு. நான் முதலையே சொன்னேன், நம்மளோட 2 அன்றாட பழக்க வழக்கம்னு. தினமும் நம்ம கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு தான் இருக்கோம். அப்ப பர்ச்சேஸ்ங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு பழக்க வழக்கம். அதே மாதிரி தான் அபிப்பிராயம் சொல்றது. ஒரு நல்ல படத்தை பார்த்தா நம்ம கண்டிப்பா 4 பேத்துக்கிட்ட சொல்லுவோம்ல. நல்ல ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு தெரிஞ்ச 4 பேத்துக்கிட்ட சொல்லுவோமா இல்லையா? புதுசா ஒரு துணிக்கடை நம்ம பக்கத்துல வந்தா நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லுவோம்ல. எந்த பயனும் இல்லாத இதுக்கெல்லாம் நம்ம அபிப்பிராயம் சொல்லும் போது இவ்வளவு நல்ல பிசினஸ் வாய்ப்பு, நல்ல பொருட்கள் நமக்கு கண்டிப்பா அதுல இருந்து லாபம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம சொல்லாம இருக்க போறோம். என்ன பொருள், எவ்வளவுக்கு வாங்கணும், எப்படி வாங்கணும், எங்க இருந்து வாங்கணும், இந்த கேள்விக்கெல்லாம் விடை எல்லா திங்கள், புதன், வெள்ளி இரவு 8:50 முதல் 9:30 வரை ஜூம்ல மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்றோம். வீட்ல இருந்தபடியே உங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி இந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். முழுசா புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுத்தா போதும். நண்பர்களே, இந்த மாதிரி ரொம்ப எளிமையா ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய அளவுல சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறைய பேத்த இந்த மீட்டிங்ல பார்க்கலாம். ஜூம் மீட்டிங்கோட லிங்க் கிடைக்கிறதுக்கு, இந்த பிசினஸ் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு மேல இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லன்னா இந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க.